ஹாய் கைஸ், என் பேர் ஸ்வாதி. இன்றைக்கி நம்ம நர்வஸ் சிஸ்டம் யூனிட் 15 பயாலஜிலேருந்து படிக்க போகிறோம். இதில் நம்ம சில விஷயம்லாம் பார்க்குவோம். நர்வ் செல்ஸ் என்னது, நர்வஸ் சிஸ்டமோட என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, நர்வ் செல்ஸோட என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டமோட 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டமும் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமும் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் நம்ம 3 டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டிமுலஸ், ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸு, ரெசெப்டர்ஸு. ஸ்டிமுலஸ் என்னென்னா வாட் எவர் நம்ம என்வாரன்மெண்ட்டில் நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம கண்ணால் பார்க்குறது, ஹியர் பண்ணுறது, இல்லைனா தொட்டு பார்க்குறத வந்து ஸ்டிமுலஸ் சொல்லுவாங்க. அது நம்ம பாடி எதை வச்சு ஃபீல் பண்ணுது அதை ரெசெப்டர் சொல்லுவாங்க. அதோட ரெஸ்பான்ஸில் நம்ம ஏதாவது பிஹேவியர் பண்ணுவோம் அதை தான் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஒரு மக்கை தொட்டோன்னா த மக்கு சூடாக இருக்கிறது வந்து அதான் ஸ்டிமுலஸ்ஸு. ஸோ தட் ஹீட் இஸ் ஸ்டிமுலஸ். இல்லை ரெசெப்டர் நம்ம ஸ்கின்னுக்கு சூடுபடுது. ஸோ அது நம்ம உடனே நம்ம மசில்ஸ் வந்து விட்ரா பண்ணும், நம்ம கையை வந்து உடனே தூக்கிடுவோம். அதான் நம்மளோட ரியாக்ஷனு. ஸோ ஸ்டிமுலஸ் இஸ் தி ஹாட் மக்கு, நம்ம ஸ்கின் ரிசெப்டரு, ரியாக்ஷனோ ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கையை விட்ரா பண்ணுறது. ஸோ நம்மளோட எல்லா ஆர்கன்ஸ் இதில் நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட மசில்ஸு, நம்ம பிரெயின், நம்ம நர்வஸ் சிஸ்டம் எல்லாருமே கண்ட்ரோல்டு மேனரில் பிஹேவ் பண்ணுவாங்க டு கிரியேட் அ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இதை தான் வந்து கோஆர்டினேஷன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நர்வஸ் சிஸ்டமில் வந்து 3 கம்பனன்ட்ஸை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கம்பனண்ட் வந்து நியூரான் ஆர் நர்வ் செல்லு. நியூரான் ஆர் நர்வ் செல் தான் பில்டிங் பிளாக்கு நம்ம என்டையர் நர்வஸ் சிஸ்டம்க்கு. ஸோ அவங்கள ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ் நம்ம ஃபீல் பண்ணுறது பார்க்குறத வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி நம்ம பிரெயினுக்கு கொண்டுட்டு போய் பிரெயின் தர்ற ரெஸ்பான்ஸை திரும்பி வந்து கண்டக்ட் பண்ணி மசில்ஸ்க்கு கொண்டுட்டு போவாங்க. ஸோ இந்த கண்டக்ஷன் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் அன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸு. அப்புறம் நியூரோக்ளியா வந்து ஆல்சோ நோன் அஸ் கிளியல் செல்ஸு. தே ஆர் நான் எக்ஸைட்டிங் டைப்பு, தே ஆர் ஒன்லி சப்போர்ட்டிங் செல்ஸு. அவங்கக்குள்ளே வந்து நர்வஸ் இம்பல்சஸ்லாம் வந்து மூவ் ஆகாது. அடுத்தது வந்து ஆக்சன்னு நர்வ் ஃபைபரும் சொல்கிறாங்க. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி நர்வ் செல்லு. அவங்க தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் தி நர்வ் இம்பல்ஸ் அவே ஃப்ரம் தி செல் பாடி ஆஃப் தி நியூரான். இப்போ நியூரானோட நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானில் இது பாருங்கள், இதுதான் வந்து ஆக்சானு. அண்டு இது வந்து செல் பாடி. இப்போ ஆஸ் நம்ம மீதி செல்லோட ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது பார்த்துருக்கோம். நியூரானுக்கும் வந்து 3 விஷயம் இருக்குது, சைட்டான், டென்ட்ரைட் அண்ட் ஆக்சான். சைட்டான் தான் வந்து செல் பாடி, ஆல்சோ பெரிய கிரையான்னு சொல்லுவாங்க. இது இட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். எப்படி செல்லில் வந்து சைட்டோபிளாசம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம் அண்ட் ரைபோசோம்ஸ் இருக்கும், அது எல்லாம் இதில் இருக்குது. ப்ளஸ் இங்கே சில டாட்டாக கருப்பாக டாட்ஸ் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் நிசல் கிரானியூல்ஸு. நிசல் கிரானியூல்ஸ் ஒன்றும் இல்லை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து சேர்ந்து க்ரியேட் பண்ணும் ஒரு டாட் மாதிரி. அதான் அக்ரிகேட்டட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் நிசல் கிரானியூல்ஸு. அடுத்தது நம்ம வந்து டென்ட்ரைட்ஸ் அண்டு ஆக்சன் பற்றி பார்ப்போம். டென்ட்ரைட்ஸ் என்னென்னா இங்கே இந்த மாதிரி பிரான்ச் ஆகி வரும் நம்மளோட சைட்டான்லேருந்து. அதை தான் வந்து டென்ட்ரைட்ஸ் சொல்லுவாங்க. ஏன் இவ்வளோ பிரான்ச்சஸ் க்ரியேட் ஆகுதுன்னா அப்போ தான் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய சிக்னல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணலாம். இப்போது நம்ம ஸ்கின் வந்து ஹாட் ஆப்ஜெக்டை தொடும்போது எவ்வளோ அதிகமாக டென்ட்ரைட்ஸ் இருக்குமோ அவ்வளோ நிறையா அது சிக்னல் வந்து கேப்சர் பண்ணி நம்ம பிரெயினுக்கு அனுப்பும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டக்ஷன் நடக்கும். அதுக்கு தான் வந்து டென்ட்ரைட்ஸ் வந்து இப்படி பிரான்ச்டாக இருக்கும். அடுத்தது வந்து ஆக்சான் வந்து ஒரு லாங்கான ஸ்ட்ரக்சரு. இதை வந்து இதோட எண்டு வந்து சைனாப்டிக் நாபில் வந்து முடியும். இந்த ஏரியாவை சைனாப்டிக் நாப்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதோட பிளாஸ்மாவை வந்து ஆக்சோலிமா சொல்லுவாங்க. அண்டு இதோட சைட்டோபிளாசமை வந்து ஆக்சோபிளாசம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட செல் பாடியில் இருந்து இம்பல்ஸை கொண்டுட்டு போய் சைனாப்டிக் நாப் வரைக்கும் கொண்டுட்டு போகும். ஆக்சானை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 2 லேயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயரை வந்து சொல்கிறாங்க மைலின் ஷீத்து, செகண்ட் லேயரை சொல்கிறாங்க ஷ்வான் செல்ஸு, ஆல்சோ கால்ட் அஸ் நியூரிலிமா. இப்போது மைலின் ஷீத் வந்து சில இடத்துல பிரேக் ஆகுது, இங்கே இந்த மாதிரி ஏரியாஸில் பிரேக் ஆகும். இந்த ஏரியாஸை வந்து நோட்ஸ் ஆஃப் ரான்வியர்னு சொல்லுவாங்க.
மைலினோட மெயின் என்ன ஜாப்னா அவங்க இட் வில் ஆக்ட் அஸ் அன் இன்சுலேட்டரு. அது என்னென்னா எப்படி நம்மளோட எலக்ட்ரிக் வயரை சுற்றி ஒரு பிளாஸ்டிக் இன்சுலேஷன் இருக்கும், ஸோ தட் எலக்ட்ரிசிட்டி வந்து லாஸ் ஆகக்கூடாது நம்ம வயரில் ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும்போது. அதே மாதிரி நம்ம நர்வ் செல்ஸை சுற்றி மைலின் ஷீட் இருக்குது. ஸோ நர்வ்ஸ் வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அந்த சிக்னல் ரொம்ப லோவாக ஆகக்கூடாதுன்னு சொல்லி மைலின் ஷீட் வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஆஸ் டு என்ஷூர் ரேபிட் டிரான்ஸ்மிஷன் அதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து நியூரான்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. 3 விதமான நியூரான்ஸ் இருக்குது. நியூரான்ஸ்னால் நர்வ் செல்ஸ்னால் யூனிபோலர் நியூரான்ஸ், பைபோலர் நியூரான்ஸ் அண்ட் மல்டிபோலர் நியூரான்ஸு. இப்போ யூனிபோலர் நியூரான்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒன்லி ஒன் நர்வ் ப்ராசஸ் இருக்கும், தட் இஸ் இட் வில் come from the cyton. இது வந்து which will act as both dendrite and axon. இப்போ சைட்டான்லேருந்து இப்போ 2 branches வருதுன்னா it will be the dendrite and it will also be the axon. ஓகே, பைபோலர் நியூரானில் வந்து என்னென்னா 2 nerve process இருக்கும். one will act as dendrite, ஓகே, one will act as axon. ஸோ dendrite இன்னொன்று நர்வ் செல்லேருந்து இந்த நர்வ் செல்லுக்கு கொண்டுட்டு வரும், ஆக்சான் வந்து செல் பாடியிலேருந்து சைனாப்டிக் நாப்க்கு கொண்டுட்டு போகும். ஓகே, மல்டிபோலர் நியூரான் என்னென்னா மல்டிபிள் பிரான்ச்சஸ் வெளியில் கொண்டுட்டு வரும். அதில் மேக்ஸிமம் பிரான்ச்சஸ் இதெல்லாம் டென்ட்ரைட்ஸாக இருக்கும் அண்ட் ஒரு பிரான்ச் வந்து ஆக்சனாக இருக்கும். உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா புரியும். இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது வந்து மல்டிபோலர் நியூரானை பார்த்துருக்குறோம், which is most common in our human body. யூனிபோலர் என்னென்னா ஒன்லி இன் எம்ப்ரியோஸ் பேபி ஸ்டேஜில் இருக்கும், அடல்ட்ஸில் இருக்காது. பைபோலர் வந்து யூஸ்வலி ரெட்டினா, நம்ம கண்ணில் இருக்கிற ரெட்டினால தான் இருக்கும். மல்டிபோலர்னால் மேக்ஸிமம் நம்ம பிரெயினில் இருக்கிற எல்லா செல்ஸ் வந்து மல்டிபோலர் நியூரான்ஸ் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் நியூரான்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஃபங்க்ஷனு. பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் ஆஃப்ரண்ட் நியூரான், எஃபரண்ட் நியூரானும் அசோசியேஷன் நியூரானும். ஆஃப்ரண்ட் நியூரான் என்னென்னா அது நம்மளோட சென்ஸ் ஆர்கன்லேருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு கொண்டுட்டு போகணும். இப்போது நம்ம ஸ்கின்ல இருந்து சூடான ஆப்ஜெக்டை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு கொண்டுட்டு போகுதுன்னா அதை வந்து ஆஃப்ரண்ட் நியூரான்னு சொல்லுவோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஸ்பைனல் கார்டும் பிரெயினும். அடுத்தது வந்து எஃபரண்ட் நியூரான் ஒரு மோட்டர் நியூரான். அதுக்கு தான் அதை மோட்டர் நியூரான் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அது நம்ம பிரெயினில் இருந்து ப்ராசஸ் ஆன இன்ஃபர்மேஷனை கொண்டுட்டு போகுது நம்ம மசில்ஸ்க்கு, நம்ம கையை தூக்கணும் அந்த மாதிரி ஒரு சொல்லுது இன்ஃபர்மேஷன். அதனால அது மோட்டர் நியூரான். மோட்டர் தட் மீன்ஸ் மூமெண்ட்டை பற்றி சொல்லுது. ஆஃப்ரண்ட் நியூரான் வந்து என்ன சொல்லுச்சு, நம்ம சென்ஸ் பண்ண விஷயத்த சொல்லுச்சு, அது சூடாக இருக்குன்னு. ஸோ அதை சென்சரி நியூரான்னு சொல்லுவாங்க. அசோசியேஷன் நியூரான் என்னென்னா இந்த ஏரியாவில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்குள்ளேயே கன்வர்சேஷன் நடக்கும்போது ஆஃப்ரண்ட் டு எஃபரண்ட்டுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி நடக்கும். அதனால் அது அசோசியேஷன் நியூரான்னு சொல்லுவாங்க. அடுத்த டைப் ஆஃப் நர்வ் ஃபைபர் வந்து பேஸ்ட் ஆன் வெதர் அது மைலின் ஷீத் இருக்கா மைலின் ஷீத் இல்லையான்னு. மைலின் ஷீத் இருந்துச்சுன்னா அதை வந்து மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்னு சொல்லுவாங்க. மைலின் ஷீத் இல்லைன்னா நான் மைலினேட்டட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹவு திஸ் மேட்டர்ஸ்னால் இப்போ மைலினேட்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒயிட் மேட்டர் ஃபார்ம் பண்ணும். ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர்னு 2 விஷயம் நம்ம பிரெயின்குள்ளே இருக்கும். ஸோ ஒயிட் மேட்டரில் என்னென்னா அதில் மைலின் ஷீத் இருக்குது அண்ட் நான் மைலினேட்டட் ஷீட்டில் வந்து கிரே இல்லை மைலின். ஸோ அது கிரே மேட்டர் ஃபார்ம் பண்ணும். அது நம்ம பிரெயினோட ஸ்ட்ரக்சர் அடுத்து இப்போ படிக்குவோம், அப்போது நம்மளுக்கு தெரியும் ஒயிட் மேட்டர் பிரெயினில் எங்கே இருக்குது அண்ட் கிரே மேட்டர் பிரெயினில் எங்கே வரும்னு. அடுத்தது வந்து நம்ம சைனாப்சிஸ்னு ஒரு கான்செப்ட் படிக்குவோம். இப்போது ஆக்சன் கொண்டுட்டு போய் ஒரு பிரான்ச்சஸாக டிவைட் ஆகி அதோட பிரான்ச்சஸோட எண்டிங்கை சைனாப்டிக் நாப்னு சொல்லுவோம். அது வந்து அடுத்த ஒரு நர்வ் செல்லோட கனெக்ட் ஆகுது. இப்போ இது ஒரு நர்வ் செல்லு, இதோட எண்டிங் வந்து போய் கனெக்ட் ஆகும், இதோட எண்டிங் சைனாப்டிக் நாபு, அது வந்து கனெக்ட் ஆகுது பக்கத்தில் இருக்கிற நர்வ் செல்லோட டென்ட்ரைட்டோட. ஸோ அந்த கனெக்ஷன் பாயிண்ட்டை வந்து இங்கே ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. இது சைனாப்டிக் நாப் வந்து இங்கே டென்ட்ரைட்டோட கனெக்ட் ஆகுது. ஸோ இது நர்வ் இம்பல்ஸ் இந்த நர்வ் செல்லேருந்து அடுத்த நர்வ் செல்லுக்கு டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஸோ சைனாப்டிக் ஜங்ஷன் தான் கனெக்ஷன் பிட்வீன் சைனாப்டிக் நாப் ஆஃப் ஒன் நியூரான் அண்ட் டென்ட்ரைட் ஆஃப் நெக்ஸ்ட் நியூரான். ஓகே, அதான் சைனாப்டிக் ஜங்ஷன். இந்த இடத்துல இருந்தால் இன்ஃபர்மேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுது ஃப்ரம் ஒன் நர்வ் செல் டு அனதர் நர்வ் செல். இப்போ நர்வ் செல்குள்ளே கண்டக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸில் நடக்கும். பட் இந்த ஜங்ஷனில் வந்து பாஸ் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வழியாக பண்ண முடியாது. அது என்ன ஆகும்னா அது கெமிக்கலாக கன்வெர்ட் ஆகி அது அடுத்த டென்ட்ரைட்டுக்கு போகும். திரும்பி இந்த கெமிக்கல் வந்து எலக்ட்ரிக்கலாக மாதிரி நர்வ் செல் வழியாக கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகுறது வந்து
அது அதை வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம படிக்கும் வந்து அசிட்டல் கோலைன். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி ரெசிப்டர். இப்போ ரெசிப்டர் எனி திங், அது நம்ம ஸ்கின்னாக இருக்கலாம், ஐஸு, நோஸு, அதான் பார்க்குறது, ஃபீல் பண்ணுறது. அந்த ரெசிப்டர்லேருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக வந்து டென்ட்ரைட் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுது. அது வந்து அது கண்டக்ட் பண்ணி அதோட செல் பாடி வெளியே கண்டக்ட் பண்ணி ஆக்சான் வெளியே போய் ஆக்சானோட எண்டு சைனாப்டிக் நாபுக்கு போகுது. அங்கே வந்து கேப் சைனாப்டிக் ஜங்ஷனில் வந்து அது கெமிக்கல்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணும். அதை தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறாங்க. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் அசிட்டைல் கோலைன். இது வந்து அடுத்த நர்வ் செல்லுக்கு போகும். அடுத்த நர்வ் செல்லோட டென்ட்ரைட்டில் போய் ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த நர்வ் செல்லில் திரும்பி இதே மாதிரி கண்டக்ஷன் நடக்கும். ஸோ இதான் அந்த ஃப்ளோ ஆஃப் திஸ் இம்பல்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் தி நியூ நர்வ் செல் டு அனதர் எண்டு, தட் இஸ் ஆக்சானோட எண்டு வரைக்கும் போகிறதான் வந்து சைனாப்டிக் டிரான்ஸ்மிஷன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம படிக்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் 3 விதமான ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமும், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டமும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து இட் இஸ் லைக் சென்டர் ஃபார் ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன். இப்போ சூடாக விஷயத்தை தோன்றோம், தண்ணி சில்லாக இருக்குது, இந்த எல்லா டேட்டா வந்து நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு தான் போகும். அங்கே தான் ப்ராசஸ் ஆகும். அது வந்து ஃபர்தர் நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுன்னு சொல்லணும். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு 2 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் என்னென்னா இட் இஸ் ஒன்லி மேடப் ஆஃப் நர்வ்ஸு. இது வந்து பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் வேறு பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியோட கனெக்ட் பண்ணுது. ஸோ இப்போது பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சிஎன்எஸில் இருக்குது. அது வந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணுது. அது இப்போ வந்து என் கைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்பணும், நீ வந்து கை தூக்கணும்னு. சிமிலர்லி என் கை வந்து சூடாக இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு அனுப்பணும். அது எல்லாம் ஒரு நர்வ்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணும், குரூப் ஆஃப் நர்வ்ஸ். அந்த நர்வ்ஸ் எல்லாமே பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, அடுத்தது வந்து ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமு. இது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் தி சேக் ஆஃப் விசரல் ஆர்கன்ஸு. அது 2 விதமாக இருக்கும், சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸு. இது நான் இன்னும் கொஞ்சம் விவரமாக நான் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ சொல்கிறேன், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டமில் வந்து என்னெல்லாம் வரும்னு. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை பார்க்கலாம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் அவர் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அண்ட் சின்ஸ் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு, அதனால இட் இஸ் ப்ரொடெக்டட் பை போன்ஸு. பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை தி ஸ்கல்லு, நம்மளோட ஸ்பைனல் கார்டு இஸ் ப்ரொடெக்டட் பை வெர்டிப்ரல் காலமு. ஸோ பிரெயினோட ப்ரொடெக்ஷன் வந்து நாட் ஓன்லி ஸ்கல்லு, ஃபர்தர் இன்னும் 3 லேயர் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும், விச் இஸ் நோன் அஸ் மெனிஞ்சஸ். இந்த மெனிஞ்சஸ் வந்து ஃபர்தராக ப்ரொடெக்ட் பண்ணும் நம்மளோட பிரெயினோட கிரே மேட்டரும் ஒயிட் மேட்டர்ஸும். அந்த மெனிஞ்சஸ்க்கு 3 லேயர் இருக்குது. இப்போ பாருங்கள், மேலே ஸ்கின் இருக்குது, அடுத்தது நம்மளோட போன் இருக்குது, ஸ்கல்லோட போன் இருக்குது, அடுத்தது இந்த மெனிஞ்சஸோட 3 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு லேயரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டியூரா மேட்டர். டியூரா மேட்டர் மீன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயரு ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப ஃபைபரஸான இருக்கும், ஜஸ்ட் ஆஃப்டர் நம்மளோட ஸ்கல்லு. அடுத்தது வந்து அரக்னாய்டு மெம்பரேனு. அரக்னாய்டு மெம்பரேன்னா என்னென்னா ஸ்பைடர் மாதிரி இருக்கும், நிறையா வெப் மாதிரி மெம்பரேன்ஸ் போகும், அது ஒரு குஷின் மாதிரி ப்ரொவைட் பண்ணும். கடைசி லேயர் வந்து பியா மேட்டர், அதான் வந்து நம்ம பிரெயினோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்குது. ஸோ அது சாஃப்ட்டு, ரொம்ப சாஃப்ட் டெண்டர் இன்னோமோஸ்ட் லேயரு. அண்ட் அதில் ரொம்ப ரிச் பிளட் சப்ளை இருக்கும். இந்த 3 மெம்பரன்ஸ் ஆஃப் அவர் மெனிஞ்சஸ் வந்து இட் வில் ப்ரொடெக்ட் அவர் பிரெயின் ஃப்ரம் எனி இன்ஜுரி. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்கல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும், அடுத்த இந்த 3 லேயர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் பிரெயின், அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டை பார்க்குவோம். இப்போ ஹியூமன் பிரெயின் வந்து 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம் நம்ம. 4 பிரெயின், 4னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, மிட் பிரெயின், இந்த ஏரியாவை மிட் பிரெயின்னு சொல்லுவாங்க, உள்ளே வரும். ஓகே, அண்ட் ஹிண்ட் பிரெயின், பின்பக்கம் இருக்கிறது. ஓகே, 4 பிரெயினை இப்போ நம்ம பார்க்கலாம். 4 பிரெயின் வந்து இட் இஸ் கன்சிஸ்டட் ஆஃப் செரிப்ரம் அண்ட் டைஎன்செஃபலான். டைஎன்செஃபலான்னா என்னன்னா தாலமஸும் ஹைப்போதாலமஸும். இதில் ஹைப்போதாலமஸ் அண்ட் தாலமஸ் உள்பக்கமாக வரும். ஸோ திஸ் என்டையர் ரீஜன் வந்து நம்மளுக்கு 4 பிரெயினாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம செரிப்ரம் அண்டு தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸை டீப்பாக பார்க்கலாம். செரிப்ரமில் வந்து இட் இஸ் தி லார்ஜஸ்ட் ஏரியா ஆஃப் அவர் பிரெயின் ஆக்சுவலி.
அதை வந்து 2 பிரிவாக பிரிக்குவாங்க, ஹாஃபாக டிவைட் பண்ணுவாங்க பிரெயினில் வந்து. அது ரைட் ஹெமிஸ்ஃபியர் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர்னு சொல்லுவாங்க. இது 2க்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு வேலி மாதிரி போகும், அதை மீடியன் கிளெஃப்ட்னு சொல்லுவாங்க. நல்லா கேப் மாதிரி இருக்கும், அதை மீடியன் கிளெஃப்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த 2 ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஆஃப் அவர் பிரெயின் இஸ் கனெக்டட் பை நர்வ் ஃபைபர். அந்த நர்வ் ஃபைபர்ஸை கார்பஸ் காலோசம்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த அவுட்டர் போர்ஷன் ஆஃப் தி செரிப்ரம் இருக்குல்ல, அதில் நிறையா கிரே மேட்டராக தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் தி செரிப்ரல் கார்டெக்ஸ். நான் கிரே மேட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர் பற்றி உங்களுக்கு முதவே ஸ்ட்ரக்சர் ஆஃப் நர்வ் செல்ஸில் சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னர் பார்ட்டு சென்டரில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்ட்டு வந்து ஒயிட் மேட்டர் வச்சு தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து செரிப்ரல் மெடுலான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கார்டெக்ஸோட நீங்கள் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா நிறையா வரையாக இருக்கும். என்னென்னா உள்ளே போய் வெளியில் வரும், ஸ்கின் நிறையா ஃபோல்டாகி இருக்கும். ஸோ ஸ்கின் ஃபோல்ட் ஆகும்போது மேலே டாப் போர்ஷன்ஸை வந்து கைரின்னு சொல்லுவாங்க சிங்குலரில். ஸோ இந்த டயக்ராமில் கைரஸ் ப்ளூரலில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உள்ள கீழே ஃபோல்ட் ஆகிற ரீஜனை வந்து சல்கின்னு சொல்லுவாங்க. அதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து சல்கஸ். ஸோ இது பாருங்கள், இது உள்ளே ஃபோல்டாகி போகிற ஏரியா சல்கஸ், இது டாப்பில் இருக்கிற ஏரியா கைரஸ். இது செரிப்ரமோட சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி சொல்லுது. அடுத்தது வந்து செரிப்ரமை வந்து டிஃப்ரெண்ட் லோப்ஸ், இது ரொம்ப பெரிய மேஜர் பார்ட் ஆஃப் அவர் பிரெயின், அதை லோபாக டிவைட் பண்ணிடுவாங்க. டிஃப்ரெண்ட் லோப் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும். இப்போது இது ஃப்ரண்டல் லோபு, இது பெரைட்டல் லோபு, இது ஆசிபிட்டல் லோபு, இது டெம்போரல் லோபு. இப்போ நீங்கள் செரிப்ரம்க்கும் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இட் இஸ் ரிலேட்டட் வித் நம்ம திங்க் பண்ணுறது, நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்ம இமேஜினேஷன், நம்ம வில் பவர், நம்ம ரீசனிங் பண்ணுறது, இது எல்லாம் செரிப்ரமோட ஃபங்க்ஷன் தான். ஆசிபிட்டல் லோப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசிபிட்டல் வார்த்தை கேட்டிருக்குவீங்க. இட் இஸ் ரிலேட்டட் வித் அவர் ஐஸ். ஸோ ஐ ரிலேட்டட் ஃபங்க்ஷன் இந்த லோப் பார்க்கும். இதே மாதிரி இந்த எல்லா லோப்ஸ்க்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த 2 பார்ட் ஆஃப் அவர் ஃபோர் பிரெயின் என்னென்னா தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ். செரிப்ரம் இப்போ பார்த்துட்டோம். தாலமஸ் என்னென்னா உள்ளே இருக்கும், இது சுற்றி ஃபுல்லாக செரிப்ரம்மு, உள்ளே இருக்குது தாலமஸ்ஸு. தாலமஸ் வந்து செரிப்ரல் மெடுலாவில் ப்ரெசென்ட் இருக்கும். நான் சொன்னேன்ல செரிப்ரல் மெடுலா போன ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செரிப்ரல் மெடுலா வந்து ஒயிட் மேட்டர் வச்சு ஃபார்ம் ஆகிருக்கு. உள்ள பார்ட்டு செரிபிரல் கார்டெக்ஸ் வந்து வெளியில் உள்ள சர்ஃபேஸ் லேயரு, அது கிரே மேட்டர் வச்சு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ தாலமஸ் என்னென்னா செரிபிரல் மெடுலா ஏரியாவில் வந்து இருக்கும். அங்கே நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சென்டரில். இட் இஸ் மோஸ்ட்லி வந்து நம்ம சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னல்ஸ்க்கு தான் அது ரெஸ்பான்சிபிள். அது ஒரு ரீலே சென்டர் மாதிரி. அங்கேருந்து சென்சரி நர்வ்ஸ் கொண்டுட்டு வரும், இது வந்து ரீலே பண்ணி அடுத்தது இட் வில் சென்ட் டு மோட்டார் நர்வ் செல்ஸ். ஸோ அது ரிசீவ் அண்ட் சென்டிங் பண்ணுற வேலை பண்ணுது தாலமஸ். அடுத்தது ஹைப்போதாலமஸ் பாருங்கள். ஹைப்போதாலமஸ் என்னென்னா தாலமஸ்க்கு பேஸில் இருக்குது, கீழே இருக்குது. அது நிறைய இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும். லைக் நம்மளுக்கு தாகமாக இருக்கிறது, பசிக்கிறது, தூக்கம் வர்றது, கோபம், இந்த மாதிரி. அப்புறம் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் ஏறுறது, நம்ம பாடியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோலு, இந்த மாதிரி நிறையா விஷயத்த வந்து ஹைப்போதாலமஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, அடுத்த நம்ம பார்க்க போகிறது மிட் பிரெயின். மிட் பிரெயின் வந்து தாலமஸ் ஹிண்ட் பிரெயினுக்கும் நடுவில் வருது. இங்கே வந்து இப்போ நம்ம பார்த்தோம், இந்த ஏரியாவில் தான் வந்து தாலமஸ் இருக்குது, ஹிண்ட் பிரெயின் பின்னால் வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து சென்டரில் இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட நம்மளோட மிட் பிரெயின் வருது. மிட் பிரெயினில் வந்து ஆக்சுவலி 4 ரவுண்டட் பாடிஸ், அதை வந்து கார்போரா குவாட்ரிஜெமினான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இவங்க இந்த இமேஜில் ஜூம் அவுட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி 4 லோப்ஸ் மாதிரி, ரவுண்டட் லோப்ஸ் மாதிரி இருக்கும். அதான் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்மளோட விஷுவல், பேசுறது, அப்புறம் கண்ணால் பார்க்குறது, இந்த 3 ரிஃப்ளெக்ஸஸும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. ஆடிட்டரி அண்ட் விஷுவல் ரிஃப்ளெக்ஸஸ்க்கு வந்து இந்த மிட் பிரெயின் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். அடுத்தது நம்ம இப்போ வரைக்கும் ஃபோர் பிரெயின் அண்ட் மிட் பிரெயின் பார்த்தாச்சு. ஹிண்ட் பிரெயின் பாக்கி. ஹிண்ட் பிரெயின் வந்து பின்பக்கம். ஓகே, பின்பக்கம் இந்த ஹிண்ட் பிரெயினில் வந்து 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. செரிபெலம், பான்ஸ் அண்ட் மெடுலா ஒப்லாங்கட்டா. செரிபிலம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செரிப்ரம்க்கு அடுத்த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து இந்த செரிபிலம் தான். இந்த செரிபிலம் வந்து
என்னென்னா இது வந்து 2 ஹெமிஸ்ஃபியராக டிவைட் ஆகிருக்கும், எப்படி நம்ம செரிப்ரம் டிவைட் ஆகிருக்குது. இது வந்து வாலண்டரி மூமெண்ட்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணும். நம்மளே வந்து நடக்குவோம், நம்ம கையை தூக்குவோம், இதெல்லாம் நம்மளே நினச்சி பண்ணுறது, அதான் வாலண்டரி. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து செரிப்ரம் தான் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது வந்து பான்ஸ் வந்து ஒரு நர்வ் ஃபைபர்ஸ் தான். அது ஒரு கனெக்ஷன் மாதிரி. அது என்னென்னா நம்மளோட செரிப்ளமும் ஸ்பைனல் கார்டும் அண்ட் மிட் பிரெயினும் செரிப்ரமும் இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற நர்வ்ஸ் ஓட பண்டல் தான் அது. இதுக்கு ஃபர்தர் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா ரெஸ்பிரேஷன், சுவாசிக்கிறதும் தூங்குகிற சைக்கிள்ஸும் வந்து பான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்த மெடுலா ஒப்லாங்கேட்டா. பான்ஸ் கீழே இருக்குது, போஸ்டீரியர் மோஸ்ட் இருக்கிறதுல லோவஸ்ட் பார்ட்டில் பாருங்கள் மெடுலா ஒப்லாங்கேட்டா இருக்குது. இது வந்து நம்ம ஸ்பைனல் கார்டும் நம்மளோட பிரெயினும் வந்து லிங்க் பண்ணுற ஒரு ஏரியா ஆஃப் தி பிரெயின். அண்டு இதில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டு சென்டர்ஸ் இருக்குது. நம்மளோட கார்டியாக் சென்டர், ரெஸ்பிரேஷன் சென்டர், நம்ம வேசோமோட்டர்னால் நம்ம வாஸ்குலர் ரிலேட்டட் மோட்டர் ஸ்கில்ஸ், மீன்ஸ் நம்ம டெய்லி நடக்கிறது, கை தூக்குறது, அந்த மாதிரி. ஸோ மெடுலா ஒப்லாங்கேட்டா இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கனெக்ஷன். அது இல்லைன்னா பிரெயின் வந்து கெனாட் சென்ட் சிக்னல் டு நம்மளோட ஸ்பைனல் கார்டு. இது வந்து சில இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் அண்டு இந்த சலைவா ஜென்ரேஷன் இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவும் செய்யும் மெடுலா ஒப்லாங்கேட்டா. ஸோ இதோட நம்ம பிரெயினோட ஆல் காம்பனன்ட்ஸ் பார்த்துட்டோம். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்டு ஹிண்டு பிரெயின். ஃபோர் பிரெயினில் நம்ம 3 பார்த்தோம். செரிப்ரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். செரிப்ரம், தாலமஸ், ஹைப்போதாலமஸ். அடுத்தது வந்து மிட் பிரெயினில் வந்து ஒன்லி 4 ஆப்ஜெக்ட்ஸ், ரவுண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு கார்போரா, குவாட்ரிஜெமினான்னு பார்த்துட்டோம். அண்டு நம்ம ஹிண்டு பிரெயின் பார்த்தோம். ஹிண்டு பிரெயினில் 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, செரிப்ளம், பான்ஸ் அண்ட் மெடுலா ஒப்லாங்கேட்டா. அடுத்த நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் 2வது காம்பனண்ட் வந்து ஸ்பைனல் கார்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பைனல் கார்டு வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் பண்டல் ஆஃப் நர்வ் செல்ஸு. இது நம்மளோட பிரெயினோட லோவர் பார்ட், அதான் மெடுலா ஒப்லாங்கேட்டாலேருந்து நம்மளோட இப்பில் இருக்கிற கடைசி எண்டிங் வரைக்கும், அதான் லம்பரோட ஃபஸ்ட்டு வெர்டெப்ரா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸ்பைனல் கார்டை சுற்றி வந்து ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கும் ரவுண்டாக, அதை வந்து வெர்டிப்ரான்னு சொல்லுவாங்க, வெர்டிப்ரல் காலம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். உள்ளேருந்து எப்படி இருக்குது நம்மளோட ஸ்பைனல் கார்டு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பைனல் கார்டும் நம்மளோட வெர்டிப்ரல் காலமுக்கு நடுவில் வந்து சுற்றி வந்து லிக்விட் மாதிரி ஃபில் ஆகிருக்கும். அதை வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து நம்மளோட இங்கே பிரெயினில் இருக்கிற ஃப்ளூயிடும் இருக்கும், ஸ்பைனல் கார்டில் இருக்கிற ஃப்ளூயிடும் இருக்கும். இது ரெண்டுமே செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் தான். இது ப்ரொடெக்ஷனுக்கு தான். ஏதாவது வந்து திடீர்னு ஷாக்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு இதிலும் கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் இருக்குது ஸ்பைனல் கார்டில். சென்டரில் வந்து இந்த கிரே மேட்டர் வந்து இப்படி ஹெச் ஷேப்பில் இருக்கும். இந்த ஹெச்சோட மேலே இருக்கிற டாப் 2 ஹார்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணுதில்ல, அதை வந்து போஸ்டீரியர் ஹார்ன்னு சொல்லுவாங்க. டாப்பில் இருக்கிறது. கீழே இருக்கிற 2 ஹார்னை வந்து சொல்கிறது வந்து ஆன்டீரியர் ஹார்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பண்டல் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து போஸ்டீரியர் ஹார்ன்லேருந்து போகும், ஆன்டீரியர் ஹார்ன்லேருந்து போகும். இப்போ போஸ்டீரியர் ஹார்ன்லேருந்து போகிறத வந்து எஃபரண்ட் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டார்சல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆன்டீரியர் ஹார்ன்லேருந்து போகிறத வந்து வென்ட்ரல் ரூட் இல்லைன்னா ஈஃபரண்ட் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஃபரண்ட்டும் ஈஃபரண்ட்டும் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். நர்வ் செல்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம ஆஃபரண்ட் செல்ஸ் அண்ட் ஈஃபரண்ட் செல்ஸ் வந்து படிச்சிருக்கிறோம். இந்த 2 ரூட்ஸும் வந்து தே வில் ஜாயின் டு ஃபார்ம் ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸோ ஒயிட் மேட்டர் வந்து இதோட சரவுண்டிங்கில் இருக்குது. அண்டு திஸ் ஒயிட் மேட்டர் வில் ஃபார்ம் அ பண்டல் ஆஃப் நர்வ் ட்ராக்ஸ். ஸ்பைனல் கார்டு வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட், அது வந்து போத் சென்சரியும் மோட்டார் இம்பல்ஸும் வந்து பிரெயினில் இருந்து மீதி எல்லா மசில்ஸ்க்கு வந்து கொண்டுட்டு போகும். அண்ட் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸும் வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் பற்றியும் நம்ம இப்போ படிக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம சில டெர்மினாலஜிஸ் படிச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நான் நிறையா இடத்துல ஆன்டீரியர், போஸ்டீரியர், டார்சல், வென்ட்ரல்னு வந்து யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸு. நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் வந்து ஒரு 4 லெக்டு க்ரீச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ஃப்ரண்ட்டு பார்ட்டு, போஸ்டீரியர் வந்து பேக் பார்ட்டு.
டார்சல் வந்து மேலே உள்ள பாட்டு, வென்ட்ரல் வந்து பெல்லியோட பாட்டு. பட் நம்மலாம் வந்து 2 லெக்டு க்ரீச்சர்ஸு. நம்மளுக்கு ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர், டார்சலும் வென்ட்ரலும் வந்து சேமாக தான் இருக்கும். ஆன்டீரியரும் வென்ட்ரல் வந்து ஃப்ரண்ட் ஏரியாவில் வரும். போஸ்டீரியர் அண்ட் டோர்சல் வந்து பேக் ஏரியாவில், பேக் ஆர் லோவர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடுத்தது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் பற்றி நான் மொதலும் பேசினேன். ஸ்பைனல் கார்ட் பற்றி பேசும்போது இது வந்து ஒரு வாட்டரி ஃப்ளூயிடு. நம்ம பிரெயினை சுற்றியும் இருக்கும், நம்மளோட என்டையர் ஸ்பைனல் கார்டை சுற்றியும் இருக்கும். இட்ஸ் ஒன்லி ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா இட் இஸ் டு ப்ரொடெக்ட் அஸ். ஸோ அது வந்து லிம்ஃப் லைக் வாட்டரி ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. இதோட 4 ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்குது இங்கே. இது ஷாக் அப்சார்ப் பண்ணும். இப்போ சடனாக ஜர்க் ஆச்சு நம்மளுக்கு, அப்போது நம்ம பிரெயினுக்கு அந்த ஜர்க் வந்து உடனே போய் ட்ராவல் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த ஷாக்ஸ்லாம் வந்து அது அப்சார்ப் பண்ணிக்கும் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு. அதுக்கப்புறம் இது நியூட்ரியன்ஸு தேவைப்பட்ட, பிரெயினுக்கு தேவைப்பட்ட நியூட்ரியன்ஸ்லாம் வந்து இதுதான் கொண்டுட்டு போய் பிரெயினுக்கு தரும். பிரெயினை அப்சார்ப் பண்ணிக்கும் சிஎஸ்எஃப்லேருந்து. அதே மாதிரி பிரெயின் சில வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணும், அதுவும் எடுத்துகிட்டு போய் த்ரோ பண்ணுற வேலை சிஎஸ்எஃப்க்கு தான். அதுக்கப்புறம் நம்ம பிரெயினை சுற்றி ரொம்ப ப்ரெஷர் பில்ட் ஆகிடக்கூடாது. பிகாஸ் ஆஃப் சம் ஸ்வெல்லிங் ஆர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டிசீஸ்னால அந்த ப்ரெஷர்லாம் வந்து இது மெயின்டைன் பண்ணும் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு. ப்ரெஷர் ரொம்ப கூடுச்சுன்னா நம்மளுக்கு நிறையா சிம்டம்ஸ், ஹெட்டேக் நிறையா ரீசனுக்கு வரலாம். ஒன் ஆஃப் தி ரீசன் இதுவாக கூட இருக்கும். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னு நம்ம ஒரு வேர்ட் படித்தோம். இப்போது 2 விதமாக ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் பேசிக் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், செகண்ட் அக்வயர்ட் ஆர் கண்டிஷன்ட் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இப்போ சிம்பிள் ஒரு பேசிக் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் என்ன நடக்குதுன்னா, இது வந்து நம்ம கற்றுக்காத ஒரு விஷயம், பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம கண்ணெலாம் வந்து டெய்லி பிளிங்க் பண்ணுறோம், உள்ளே வந்து டஸ்ட்டு போயிடக்கூடாதுன்னு எவ்ரி செகண்ட் நம்ம வந்து கண் பிளிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் திடீர்னு தும்மல் வரும், கொட்டாவே விடும். இது எல்லாம் நம்ம யோசிக்காமல் பண்ணுற விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸு. அடுத்தது கண்டிஷன்ட் ஆர் அக்வயர்ட் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இது நம்ம ஆஸ்வி நம்ம க்ரோ பண்ணுவோம், அப்போது நம்மளுக்கு இதெல்லாம் கற்றுக்குவோம். நம்ம எல்லாம் லைக் நம்ம இப்போ ஒரு ஹார்மோனியம் ப்ளே பண்ண கற்றுக்கிட்டோன்னா இதெல்லாம் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட மசில்ஸ்க்கு ட்ரைனிங் தருவோம். இந்த மாதிரி நான் ப்ளே பண்ணும், நம்ம பிரெயின் வந்து அதை கோஆர்டினேட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ட்ரைனிங் எஃபர்ட்டில் தான் வரும். அதெல்லாம் தான் கண்டிஷன்ட் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸு. இப்போது ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிக்கலாம். இது சேம், கை வந்து சூடான ஒரு பேனை தொட்டுச்சுன்னா என்ன நடக்கும், ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நர்வ் இம்பல்ஸ் வந்து நம்ம நர்வ் செல்ஸ் கண்டக்ட் பண்ணி சிஎன்எஸ்க்கு கொண்டுட்டு போகுது, சிஎன்எஸ்னு வந்து நம்ம நர்வ்ஸ்க்கு மசில்ஸ்க்கு கொண்டுட்டு போகுது. இந்த ஒரு என்டையர் இந்த ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகுதுல, இதை ரெஃப்ளெக்ஸ் ஆக்குன்னு சொல்லுவாங்க, இந்த நர்வ் இம்பல்ஸ் ட்ராவல் ஆகி போகிறத. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ஹாட் பேனை தொடுவோம். ஸோ ஃபஸ்ட்டாக ஸ்டிமுலஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்டிமுலஸ் வந்து இஸ் த ஹீட்டு. அப்போது நம்ம ரெசெப்டர் என்ன, இங்கே நம்மளோட ரெசெப்டம் நம்மளோட ஸ்கின்னு, அது வந்து ட்ரிகர் ஆகுது. உடனே அது ட்ரிகர் ஆனதுனால ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் நம்மளோட நர்வ் செல்ஸ்க்கு தருது. ஸோ இந்த நர்வ் செல்ஸை என்ன சொல்லுவாங்க, இது சென்சரி நர்வ்ஸு. இதுதான் வந்து கொண்டுட்டு போய் நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு சென்சரி, அதான் எஃப்ரண்ட் அண்ட் எஃப்ரண்ட் நர்வ் செல்ஸ் நம்ம படித்தது. ஸோ சென்சரி நியூரன்ஸ் கொண்டுட்டு போய் நம்மளோட ஸ்பைனல் கார்டுக்கு தருது. ஸ்பைனல் கார்டு வந்து இந்த ஸ்டிமுலஸில் வந்து என்ன நடந்துச்சு, இது சூடான ஆப்ஜெக்டை வந்து இன்டர்பிரேட் பண்ணும். இன்டர்பிரேட் பண்ணி ரீலே நியூரானுக்கு அனுப்பும். ரீலே நியூரான் ஆர் அசோசியேஷன் நியூரான் நம்ம படித்தோம் டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸில். அது வந்து கொண்டுட்டு போய் நம்மளோட மோட்டர் நியூரானுக்கு அனுப்பும். மோட்டர் நியூரானுக்கு ஆக்ஷன் அனுப்பிவிடும். சூடான ஆப்ஜெக்ட்டு கை தூக்கணும்னு ஆக்ஷன் கொண்டுட்டு போய் சொல்லுது மோட்டர் நியூரானுக்கு. மோட்டர் நியூரான் இந்த கமாண்ட் ஸ்பைனல் கார்ட்லேருந்து கொண்டுட்டு போய் நம்மளோட ஆர்ம்ஸ்க்கு தரும். ஆர்ம்ஸில் வந்து நம்மளோட மசில் இருக்கும். மசில் உடனே என்ன பண்ணும், கையை விட்ரா பண்ணிடும். இந்த மசில் வந்து கையை விட்ரா பண்ணி, அதனால இந்த மசிலை எஃபெக்டர் ஆர்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எஃபெக்ட் ஆகுது. நம்மளோட மோட்டர் நியூரான் ஆர் எஃபரண்ட் நியூரான் இருக்குது, அது வந்து எஃபெக்டரை வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ ஆஃப்ரண்ட் கொண்டுட்டு போயிடுச்சு, நடுவில் அசோசியேஷன் நர்வ் செல் இருந்துச்சு, உடனே அது வந்து எஃபரண்ட் நியூரானுக்கு தந்துச்சு. இந்த ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷனோட கம்ப்ளீட் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் படிக்க போகிறோம்.
பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னது டோட்டலி இட் இஸ் மேட் ஆஃப் நர்வ்ஸு. இந்த நர்வ்ஸ்லாம் வந்து நம்ம பிரெயின்லேருந்து அப்புறம் ஸ்பைனல் கார்ட்லேருந்து நம்மளோட மீதி ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி பாடிக்கு போகிறதுன்னு தான் நம்மளோட பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் டோட்டலி. ஸோ இப்போ நர்வ் வந்து பிரெயின்லேருந்து எமர்ஜ் ஆச்சுன்னா அதை கிரேனியல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நர்வ்ஸ் வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்துச்சுன்னா அதை ஸ்பைனல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரேனியல் நர்வ்ஸே வந்து 12 பேர்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது. எதெல்லாம் வந்து சொல்லலாம், ஆப்டிக் நர்வ் இருக்குது, நம்ம கண்ணோட வந்து அட்டாச் ஆனது. அப்புறம் மோட்டார் நர்வ்ஸ் இருக்குது, இது வந்து நம்ம ஐபால்ஸை வந்து கண்ணை உருட்ட ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அடுத்தது வந்து டியர்ஸ் நம்ம கண்ணீர் விடும்போது வந்து ஒரு நர்வ்ஸோட அது நர்வோட ஒரு ரெஸ்பான்ஸ் டு தி ஸ்டிமுலை தான் அது நம்ம கண்ணீர் விடுறது. ஸோ அதையெல்லாம் இந்த கிரேனியல் நர்வ்ஸ் கீழே வந்துடும். அடுத்தது ஸ்பைனல் நர்வ்ஸு. இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஸ்பைனல் நர்வ்ஸ் தான். 31 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குது. ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி வெர்டெப்ரல் காலம் வந்து விதவிதமான நர்வ் செல்ஸ் வந்து வெளியில் வருது. ஸோ ஈச் ஸ்பைனல் நர்வ் வந்து ஹேவ் டார்சல் சென்சரி ரூட் அண்ட் வென்ட்ரல் மோட்டர் ரூட். ஸோ என்னென்னா சென்சரி நர்வ்ஸும் இருக்கும், அதே மாதிரி மோட்டார் நர்வ்ஸும் இருக்கும். நம்ம வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் வந்து பார்த்தோம்ல, இங்கேருந்து ஒரு சென்சரி நர்வ்ஸும் வருது, ஒரு மோட்டார் நர்வ்ஸும் வருது. ஸோ ஸ்பைனல் நர்வ்ஸில் வந்து டார்சல் வென்ட்ரல் மோட்டார் ரூட்ஸும் இருக்குது, டார்சல் சென்சரி ரூட்ஸும் இருக்குது. டைரெக்ஷன் நம்ம வந்து முதவே பார்த்துட்டோம். இந்த டார்சல் சென்சரி வந்து ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டுட்டு வருது, அதே மாதிரி வென்ட்ரல் மோட்டார் ரூட்ஸ் வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து கொண்டுட்டு போகுது. ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டீங்க. ஃபைனலி ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டமில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, அது நம்மளோட விசரல் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது. விசரல் ஆர்கன்ஸ் ஒன்றும் இல்லை, ஆர்கன்ஸ் நம்மளோட என்டையர் பாடியில் 3 கேவிட்டி இருக்குது. நம்ம செஸ்ட்டு, நம்ம ஆப்டமனு, நம்ம பெல்விஸும். இதுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட் ஆர்கன்ஸ்லாம் வந்து விசரல் ஆர்கன்ஸு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஆனால் அது வந்து 2 விதமான கம்போனன்ட்ஸ் இருக்குது. அதான் ஆன்டோகோனிஸ்டிக் கம்போனன்ட், மீன்ஸ் ஆப்போசிட்டாக இருக்கும். பேராசிம்பத்தட்டிக்கும் சிம்பத்தட்டிக் ஆக்ஷன்ஸும் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போது இது எல்லாமே இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்ஸ் தான் விசரல் ஆர்கன்ஸில் நடக்கிறது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ விசரல் ஆர்கன்ஸ்னால் என்ன வரும், நம்ம ஹார்ட்டு, நம்ம லங்ஸ், நம்ம ஸ்டமக், நம்ம லிவர், அப்புறம் நம்மளோட பிளாடரு, இது எல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதெல்லாம் இன்வாலண்ட்ரி தானாகவே நடக்குது. இப்போது சிம்பத்தட்டிக்கும் பேராசிம்பத்தட்டிக்கும் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஹார்ட் எடுத்திங்கன்னா பேராசிம்பத்தட்டிக் என்ன பண்ணுன்னா ஹார்ட் பீட்டை ஸ்லோ பண்ணும், சிம்பத்தட்டிக் என்ன பண்ணுன்னா ஹார்ட் பீட்டை ஆக்சிலரேட் பண்ணும். நம்மளோட ஸ்டிமுலஸ் எப்படி இருக்குதோ அதுக்கு தக்கன வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸ்லோ டவுன் பண்ணுமா ஹார்ட் பீட், இல்லைன்னா ஆக்சிலரேட் பண்ணுமா ஹார்ட் பீட். அதே மாதிரி இப்போது சாப்பாடு சாப்பிட்டோன்னா இப்போது நம்மளோட ஆசிட்ஸ் ரிலீஸ் பண்ணும் ஸ்டொமக்கில். ஸோ ஆசிட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது வந்து பேராசிம்பத்தட்டிக் பண்ணும், ஆசிட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அது வந்து சிம்பத்தட்டிக் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடும் போது லிவர் வந்து பைல் ரிலீஸ் பண்ணணும். அண்டு ஃபர்தர்மோர் லிவர் வந்து கிளைக்கோஜன் டு குளுக்கோஸும் கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து பேராசிம்பத்தட்டிக் பைல் ரிலீஸ் பண்ணுற ஆக்ஷன் பண்ணும், சிம்பத்தட்டிக் வந்து கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் ஆக்ஷன் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நீங்கள் யூரினரி பிளாடரில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தி பிளாடர் பேராசிம்பத்தட்டிக் பண்ணும். ஓகே, அண்ட் கான்ட்ராக்ட் மீன்ஸ் ரிலீஸ் பண்ணுறது நம்மளோட யூரினை. அண்டு சிம்பத்தட்டிக் என்ன பண்ணுன்னா நம்மளோட பிளாடரை வந்து யூஸ்வலி இன்ஹிபிட் பண்ணி வச்சுருக்கோம், இல்லாட்டி நம்ம கான்ஸ்டன்ட்லி வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு தெரியுது ஆப்போசிட் வேலை பார்க்கும் பேராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக். அதனால தான் அந்த வந்து ஆன்டகோனிஸ்டிக் கம்போனன்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் யூனிட் முடியுது. தேங்க்யூ கைஸ்.